10 வருஷத்துக்கு மேலே நான் மற்றவங்களுக்கு செருப்பு மாதிரி இருந்து மற்றவங்க உதவி செஞ்சு மற்றவங்க தான் நல்லா இருப்பாங்க. ஆனால் நான் எந்த வகையிலுமே பொருளாதார ரீதியாக மேன்மையாக முன்னேற்றமாக இருந்ததே கிடையாது. நகையை வச்சு தான் அடமானம் வச்சு தான் இந்த கிளாஸில் சேர்ந்தேன். 1 கோடி சம்பாதிக்கலான்றது நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிலாம் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா அடிப்படையாக முதல்ல வாழ்வியல் பயிற்சியாளராக இருக்கேன். 2011 இருந்து நான் வாழ்வியல் பயிற்சிகளை ஆன்மீக பயிற்சிகளை நேரடியாக நடத்திட்டு வரேன். ஆனால் எனக்கு சிஸ்டம் யூஸ் பண்ண தெரியாது, இங்கிலீஷ் நாலேஜ் எனக்கு தெரியாது. இங்கிலீஷ் அவர் சார் சொன்னாலும் வேறு யார் சொன்னாலும் தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு தான் நான் புரிஞ்சுப்பேன். அந்த வகையில் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர் இங்கிலீஷில் சொல்லிட்டு எனக்காக நான் கேட்குறதுக்காக பொறுமையாக நிதானமாக அதை இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டு சரிதானான்னு வேறு அவரை கேட்டு தொந்தரவு பண்ணுவேன். சிரித்த முகத்தோடு எனக்கு புரிய வைப்பார். அப்படி புரிய வச்சதுனால தான் 10 வருஷத்துக்கு மேலே நான் மற்றவங்களுக்கு செருப்பு மாதிரி இருந்து மற்றவங்க உதவி செஞ்சு மற்றவங்க தான் நல்லா இருப்பாங்க. ஆனால் நான் எந்த வகையிலுமே பொருளாதார ரீதியாக மேன்மையாக முன்னேற்றமாக இருந்ததே கிடையாது. 10 வருஷத்துக்கு மேலே லாஸ்ட்டு 2024 ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்தேன். என்னுடைய கிளாஸை நான் யாருக்கு கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கணும், அது எந்த வகையில் கொடுக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் சாரோட கிளாஸுக்கு பிறகு மாதம் 90,000 ரூபாய்க்கு மேலே சம்பாரித்து லாஸ்ட் மந்த் 1 லட்ச ரூபா தாண்டி சம்பாதிச்சிட்டேன். அவர் சொன்ன டார்கெட்டை நகையை வச்சு தான் அடமானம் வச்சு தான் இந்த கிளாஸில் சேர்ந்தேன். அந்த நகையும் மூட்டினேன். அப்புறம் அந்த சம்பாதிச்ச காசில் இமாலயஸ் டூர் போயிட்டு வந்தேன் லாஸ்ட் வீக். நான் இந்த டைரக்ட் கிளாஸில் நான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்ட விஷயம் என்னென்னா, 1 கோடி சம்பாதிக்கலான்றது நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிலாம் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா நானும் என்னுடைய குடும்பம் என்னுடைய சமுதாயமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீனவர் குப்பத்து கிராமத்தை சார்ந்த அந்த பீப்புள் நாங்கள். அப்போது லட்சமோ கோடியெல்லாம் நாங்கள்லாம் யோசிக்க மாட்டோம் பொதுவாக. இங்கே உட்காந்து 1 லட்ச ரூபா நம்மளால் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறது சாத்தியம் அப்படின்றது வெறும் புரிந்தவரோடு மட்டுமல்லாமல் இந்த கிளாஸில் 100% செயல்முறை பயிற்சியாக எப்படிலாம் செய்யணும்னு வெறும்னு வாயில் சொல்லலை அவர். இது வெறும் பேச்சு கிடையாது, நடைமுறை விஷயம், வெறும் அறிவுரை கிடையாது, நடைமுறை அப்படின்றத செயல்படுத்த வச்சு புரிய வச்சிருக்காரு. நாங்கள் நிச்சயமாக இதை செயல்படுத்தி கோடீஸ்வரர் ஆகும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் மூவ் பண்ணுறோம். இது ஒரு தொடக்கமாக